அனைவருக்கும் வணக்கம். 52 வார நலவாழ்வு பயணத்தின் 13வது வாரம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஆசனம் ரொம்ப எளிமையானது, அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியது. இந்த ஆசனத்தினுடைய பெயர் ஆனந்த பாலாசனம். பேர்லேயே நமக்கு தெரியுது, ஹாப்பி பேபி போஸ். குழந்தைங்க எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய 2 கால்களையும் தூக்கி நம்ம ஆளிலை கிருஷ்ணனுடைய படம் பார்ப்போம். அவர் கால் பெருவிரலை எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டு இருப்பார். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க படுத்து கால்களை பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பொசிஷனை தான் நம்ம இப்போ மிமிக் பண்ண போகிறோம். அதனால தான் இதனுடைய பேர் ஆனந்த பாலாசனம். இந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு கம்ப்ளீட் ரெஸ்டிங் போஸ்டில் நம்முடைய முதுகு தண்டுவடம் எல்லாமே தரையில் சமமாக படுற மாதிரி படுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கால்களை நல்லா ஒட்டி கைகளால் கால்களை பிடிச்சிட்டு இவ்வளோதான் ஆசனம். இங்கே பாதம் மொழி மடங்கக்கூடாது அப்படிலாம் இல்லை, மொழி மடங்கி இருக்கலாம். நம்ம ஒரு எல் ஷேப்பில் நம்ம கால்கள் இருக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்டெப்பு கூட போய் நம்ம இடமும் புறமுமா அசைஞ்சு சின்னதாக ஒரு மைல்டான ஒரு மசாஜ் எடுத்துக்கலாம். கால்கள் எவ்வளவு தூரம் அகட்ட முடியுமோ நம்ம அகட்டி வச்சுப்போம். நம்ம செஸ்ட்டோடு நம்ம அழுத்தி பிடிக்கலை, நம்ம உடம்புக்கு வெளியில் தான் கால்கள் இருக்குது. நிறைய ஆசனங்கள் நம்ம உடலில் மட்டும் வேலை செய்யாமல் நம்மளுடைய மனதிலையும் வேலை செய்யுதுன்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த ஆசனம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம படுத்திருக்கும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம எப்போ ஒரு பதட்டத்தோட இல்லை கோபமாக ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சியோடு இருக்குமோ அப்போல்லாம் நம்ம படுத்துக்கிட்டாலே நம்ம மனம் கொஞ்சம் சாந்தமடையும். அது முதல் நிலை. 2வது நிலை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நமக்கு தினசரி இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாமே நம்மளுடைய ஷோல்டர்லையும் நம்மளுடைய ஹிப்லையும் தான் அது ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மசில்ஸை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஹிப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால நம்மளுடைய மனம் கொஞ்சம் காம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 3வது, நம்ம படுக்கும்போது நம்மளுடைய மூச்சு இயல்பான மூச்சுக்கு போது அடிவயிறு வரைக்கும் நம்ம சுவாசிக்கக்கூடியது இயல்பாக நடக்குது. அது 3வது காரணம். 4வது காரணம், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ், சில முக்கியமான மசில்ஸும் நரம்புகளும் இழுக்கப்படும் போது, ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆக்சிடோசின் சுரந்து நம்மளுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு டென்ஷனும் நிறைய ஒரு வெறுப்புணர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய மனசுக்குள்ளே அது அக்குமுலேட் ஆகுது. அதை டைல்யூட் பண்ணி வெளியேற்றுறதுக்கு இந்த ஆசனம் தொடர்ந்து செய்யும்போது நம்ம மனசை காம் பண்ணி நம்ம மனநிலையை ஒரு மகிழ்ச்சியான சூழலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இதனுடைய பலன் அதே தான். நம்மளுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணோம், நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் ஸ்ட்ரைட் ஆகி ஷோல்டரும் நம்ம இதாக இருக்கனால நமக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு நல்ல நிவாரணமாக இது இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி.